பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தி திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான நாள். அதாவது இன்றைக்கு ஆடிப்பிறப்பு மிக முக்கியமான நாள். வியாழக்கிழமையில் ஆடிப்பிறப்பு வந்திருக்கு. இது முக்கியமான ஒரு மாதம். எல்லோரும் பாருங்கள், இன்றைக்கு இந்தியாவிலிருந்து இங்கே நாங்கள் எல்லா இடங்கள்லையும் ஆடிப்பெருக்கு, ஆடிக்கூழ், ஆடி கொழுக்கட்டை, ஆடு அப்படின்னு வச்சு இன்றைக்கு இறைவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு நாள். அந்த நாளில் வியாழக்கிழமை வந்திருக்கிறீங்கன்னா பெரும் பாக்கியம். அதில் நீங்கள் எல்லாம் பங்கு வச்சிருக்கீர்கள் அப்படின்னு சொன்னால் அதை விட பெரும் பாக்கியம். ஏன்னு சொன்னால் இன்றைய ஆடி மாதத்தில் இந்தியாவில் எல்லா இடங்களும் கோயில்கள் இருந்து எல்லா இடங்களும் விசேஷமான பிரார்த்தனை நடைபெறும். பழங்காலத்தில் இங்கே எல்லாம் நடந்த அப்படிப்பட்ட ஒரு நன்னாள். அந்த நன்னாளில் வியாழக்கிழமை வாரம் மிக முக்கியமான ஒரு நாள். ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம கர்ம பூமியில் பிறந்திருக்கிறோம். கர்மம் ஆற்றுவதற்கு விண்ணிலிருந்து மண்ணுக்கு கடமையாற்ற வந்திருக்கோம். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு நாங்கள் கடமையாற்ற போகிற மாதிரி அன்று வாழ்ந்தவர்கள் இந்த சமய அனுஷ்டானங்கள் எல்லாம் பின்பற்றினார்கள். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஆடி பிறப்பு, ஆடி பெருக்கெடுத்து வரும் ஆடியில் அப்படின்னு சொல்வார்கள். அப்படி அந்த நன்னாட்களை சமய அனுஷ்டானங்களை கடைபிடித்தார்கள், தர்மம் சார்ந்து வாழ்ந்தார்கள். இந்த கர்ம பூமியில் அவர்கள் சரியாக கடமையாற்றக்கூடிய ஒரு ஞானம், ஒரு அறிவு அவர்களுக்கு உண்டாகி தர்மத்தை சார்ந்து கர்மமாற்றத்தால் கர்மம் பாதிக்கவில்லை. இப்போ கடவுள் பாருங்கள், எங்கள்கிட்ட விரும்புகிற இறைவன் வாழ்த்தல், பிறரை வாழ விடுதல். நீ இந்த பூமிக்கு வந்திருக்கிறது வாழ்வதற்கு. சகல ஆகாரங்களிலிருந்து, சகல தானியங்களிலிருந்து, சகல எல்லாத்தையும் நான் உனக்கு இந்த பூமியில் தந்திருக்கிறேன். நீ இந்த பூமியில் என்னை சார்ந்து கடமையாற்றும் போது நான் இந்த பூமியில் கொடுத்திருக்கிற எல்லா விஷயங்களும் உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து அதை அளவுக்கு சாப்பிட்டு உன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டு நீ வா. உதாரணத்துக்கு பாருங்கள், பாடசாலையில் எல்லாம் பிரியாத்தாரம், ஸ்கூலில் படிப்பிக்கிற மாஸ்டர்கள் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறோம். ஆனால் படித்து பாஸ் பண்ணி வேலையும் கொடுத்து உனக்கு சம்பளம் தரோம் அப்படின்ற மாதிரி கடவுள் எங்களுக்கு பாருங்கள் கடமையாற்றுறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த கடமையாற்ற வரும்போது ஸ்கூலில் பாடசாலையில் பாஸ் பண்ணலன்னு சொன்னால் நம்ம யாருக்கு பேசுவோம்? யாருக்கு பேசலாமா? அது என்ன, எல்லாம் கொடுத்துருக்கிறார்கள். நாங்கள் பாஸ் பண்ணலன்னு 6 பிள்ளை எங்கள் அம்மா அப்பா இல்லையா. என்னோட ஒரு ஆள் கேட்டார் பாருங்க, போன பூரணைக்கு முதல், நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களோட எல்லா சொந்தக்காராக்களும் நல்லா இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் போகலை? அந்த கஷ்டத்தை இன்னொரு ஆளுற சப்போர்ட்டோடு நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணினா ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாடசாலையில் படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினவங்க நாங்கள் தான் படிக்கணும். அதே மாதிரி பாருங்க, எனக்கு வந்த கர்மா, நான் இந்த பூமியில் பல பிறவிகள் எடுக்கும்போது அரியஸா இப்போ நமக்கு கர்மா வந்திருக்கு கூட இல்லையா. இதை கடந்தால் உனக்கு பாருங்க பெரியொரு என்ன செய்த பெரியொரு பேரு, நீ இறைவனாகலாம் என்றதுக்காக அரியஸ் எல்லாம் பாருங்க சேரும் போது தான் எங்களுக்கு அது தாக்கம் கொடுக்குது. நாங்கள் பேங்கில் பணம் போட்டு கொஞ்சமாக தான் அது பெருசாக வந்த பிறகு தான் தெரிகிற மாதிரி. நகம் வளர்றது தலைமையில் வளர்றது தெரியா வளர்கிற மாதிரி நாங்கள் பல பிறவிகளில் செய்த கர்மாக்கள் பாருங்க என்ன வளர்ந்து இந்த கர்மாக்களை கரைக்கக்கூடிய பாருங்க ஒரு குரு உனக்குள்ளதான் இருக்கு. அது உனக்கு தெரியாம அந்த கர்மா உன்னை பாருங்க மறைச்சிருக்கி அந்த குருவை பாருங்க சரணடைவதற்காக உனக்கு கொடுக்குற உத்வேகம் தான் கர்மா. இப்போ நம்மெல்லாம் விண்ணுக்கு விண்கலம் அனுப்புகிறார்கள்.
இந்த புவியீர்ப்பு பக்கம் வந்ததுன்னு சொன்னால் அது ஃபெயில். ஆனால் புவியீர்ப்பு பக்கம் வராமல் உத்வேகம் கொண்டு பலமாக இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு ஒரு உத்வேகம் கொண்டு கொடுக்கணும். அப்போ நாங்கள் தியானம் பண்ணும்போது பாருங்கள் புவியீர்ப்பு பக்கம் தான் வருது. கண்ண மூடி தியானம் பண்ணி பாருங்க, புவியீர்ப்பு வருது அப்படின்னா இந்த புவியீர்ப்பில் பாருங்கள் நாங்கள் இந்த புவியில் பாருங்கள் செய்த அந்த கர்மா எங்களுக்கு பலமாக இருக்குது. புவியை நோக்கி தான் வாரோம் நாங்கள். அப்போ நாங்கள் ஃபெயில், பூமியில் வாழையிலாம். ஆனால் பாருங்க நாங்கள் புவியை பாருங்க சார்ந்து வாழும் போது புவியில பாருங்க சரியா கடமையாட்டினா விண்ணை சார்ந்து நாங்கள் போறதுக்கு பாருங்க புவி ஈர்ப்பு எங்களுக்கு வராது. விண்ணை சார்ந்து போற அளவுக்கு நாங்கள் வரும்போதும் மண்ணில் சுகமா வாழலாம் அப்படின்ற வழியை சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவருக்கு கேட்கும்போது பாருங்க இந்த கர்மா நான் தான் செய்த, எங்கள் தாய் தந்தையரும் செய்யவில்லை பாருங்க, இந்த மண்ணும் எனக்கு கொடுக்கவில்லை, என்னை பாருங்க அனுப்புன ஆண்டவன் கொடுக்கவில்லை, சொந்தக்காரன் கொடுக்கவில்லை. இந்த கர்ம பூமியில் பாருங்க இந்த கர்மா எனக்கு பாதிக்கும் போது பாருங்க நான் போனால் பாருங்க அவர்களுக்கு ஒரு நோ வரும் என்பதற்காக பாருங்க இந்த பூமியில் பாருங்க நான் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும் என்பதற்காக என்ன செய்யணும்னா நான் அதை வெற்றி அடைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நான் போனால் நல்லா இருக்கும் போது அவர்கள் பாருங்க நல்லத்தை அவர்களுக்கு கொடுத்த உடனே அதுலேயும் பாருங்க ஒரு பெரிய ஒரு பேரு ஒரு புண்ணியம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க பாருங்க இந்த கருமாக்கள் பாருங்க எங்களுக்குள்ள இருக்கு. அது திடீரென தான் தாக்கம் வரும். அடியனுக்கு பாருங்க திடீரென தான் பாருங்க ஒரு துன்பம் வந்தது பாருங்க. அதை நிவர்த்தி பண்ணலாம். நான் ஒரு பெரிய ஒரு சூழலுக்குள்ள வாழ்ந்தனால அதை நிவர்த்தி பண்ணலாம் இருக்கும் போது அதை பாருங்க திங்க் பண்ண பாருங்க நிவர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு கர்மம் இருக்கி, அப்படி கர்மம் இருக்கும் போது அந்த கர்ம சக்தி கூட இருக்கும் போது பாருங்க ஆன்ம சக்தி பலம் குறைஞ்சிருக்கும் போது எனக்குள்ள ஒரு பாருங்க ஒரு பெரிய ஒரு தாக்கம் கொண்டு வந்த உலக மக்களுக்கு வர மாதிரி ஒரு தாக்கம் வந்தது. இருந்தாலும் பாருங்க அந்த பக்கம் திங்க் பண்ணாமல் பாருங்க சுவாமி சிவானந்தர் தன்னுடைய குருநாதர் பாருங்க உலகத்துக்கு வழிகாட்ட வந்த ரமணர் எல்லா மகான்களும் இந்த இதுக்கு வழி இல்லையான்னு திங்க் பண்ணக்கூடிய அந்த திங் எனக்கு வந்தது அப்படின்னா இதை விட பல புறவிகள்ல நான் ஒரு தர்மம் செய்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது இதை நான் திங்க் பண்றதுக்கு இந்த எண்ணம் வந்த அந்த தர்மம் இதை நான் வெற்றி அடைஞ்ச எனக்கு ஒரு பெரிய ஒரு பேர் எனக்கு காத்திருக்கின்ற எண்ணம் எனக்குள்ள உருவாயிற்று. இதுதான் வெற்றி அடைகிறதுக்கு காரணம். ஏன்னா எனக்கு ஸ்கூல் எல்லாம் கிடைச்சி எனக்கு சாப்பாடெல்லாம் கிடைச்சி ஸ்கூலுக்கு விடுறோம் என்று சொன்னா நான் பூர்வ இன்பத்தில் பாருங்க தர்மம் செய்திருக்கேன். இந்த ஸ்கூலுக்கு போய் வார சோதனையை பாருங்க நான் பாருங்க என்ன ஒரு மனத்தோட பாருங்க நான் அதை வெற்றி அடைஞ்சால் எனக்கு பெரிய ஒரு பேர் பாருங்க பல்கலைக்கழகம் போய் பெரிய ஒரு பேர் இந்த பூமியில எல்லோரும் மதிக்கத்தக்க வாழலாம் என்ற உண்மை எப்போ வரும் அப்படின்னா ஏதோ பாருங்க பல பேர் பாருங்க ஸ்கூல் கிடைக்காமலே ரோட்ல தெரியும் போது எனக்கு சாப்பாடு எல்லாம் செய்து பெரிய ஒரு ஸ்கூல் நேஷனல் ஸ்கூல் கிடைக்குது அப்படின்னா எனக்குள்ள பெரிய ஒரு பேருக்கு அந்த பேரை அந்த ஆற்றலை விருத்தி பண்ணு அந்த ஆற்றலை கொண்டு வாழு என்று சொல்லி எனக்கு கர்மா அடிக்கிறார் பாருங்க. எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறார் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. இதான் பாருங்க உலகத்துல பாருங்க ஆபிரகாம் லிங்கம் முதல் அப்துல் கலாம் இருந்து உலகத்துல வாழ்ற பல சுவாமி விவேகானந்தர் இருந்து உலகத்தில் இன்றைக்கு பாருங்க வாழ்ந்தவர்கள் எல்லாருக்கும் பல சோதனைகளும் வேதனைகளும் சந்திச்சவர்கள் தான் பாருங்க என்னை இந்த பூமியில வெற்றிகர வாழ அப்படின்னா பல அன்றாட வாழ்க்கையில பாருங்க எங்களை ஸ்கூல்ல பல சோதனைகளை சந்திச்சால் மட்டும் அந்த சோதனையிலே பாருங்க பயப்படாமல் அதை பாருங்க என்ன தைரியத்தோட ஒரு ஞானத்தோட அறிவோட நாங்கள் எதிர்கொண்டா மட்டும்தான் இந்த பூமியில பாருங்க எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வாழக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பாருங்க இதை திங்க் பண்ண இதுக்கு வழி இல்லையா ஆண்டவா அப்படின்னு சுவாமி மாணிக்க வாசகர் சிந்திச்சார் பாருங்க. இதுக்கு வழி இல்ல மாதிரி அழுது சிந்திச்சார் பாருங்க. ஆனால் பாருங்க வழி இல்லையாண்ட ஏங்கும் போது பாருங்க பக்கத்திலே பாருங்க என்னடினா கடவுள் எங்களுக்கு சோதிக்கிறா நீ ஒரு அடி தான் எடுத்து வை 10 அடி எடுத்து வச்சு உன்னை 10 அடிக்கு வராம பாருங்க ஒரு அடியிலே வச்சு அந்த கர்மாவை நான் கரைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு அப்படித்தான் கிடைச்சாரு. என் குருநாதர் என்னை விட கஷ்டப்பட்டவர் சொன்னாரு. அவருடைய குருநாதர் கண்ணையை பரவல் டீக்கப்புக்கும் வழி இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அகஸ்தியர் பாருங்க மூல ஒரு பெரிய ஒரு ஆளா இருந்தார். ஏன்னா அவர் சிவபெருமான் நேரடி பிள்ளை மூத்த பிள்ளை. எல்லாம் யோசிச்சு பாருங்க அகத்துக்குள்ளே என்ன ஈசனை முதல் கண்டவர். சிந்திச்சு பாருங்க வாழ்க்கையில பெரிய சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகளை பாருங்க சாதனைகள் ஆக்கணும். இன்றைக்கு பாருங்க நான் கதிராமத்துக்கு முருகனை பாருங்க மேலே முருகனை நோக்கி போறேன்.
கைலாமத்துக்கு போக்குள்ள பாருங்க, முருகனை நோக்கி போக்குள்ள எனக்கு படிக்கட்டில் ஏறும்போது களைப்பு வரும். அதுதான் சோதனை. அந்த களைப்பு தான் சோதனை. அந்த சோதனை வரும்போது நாம் முருகனை அடைஞ்சிய தீரோணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் ஆகணும்ன்ற குறிக்கோள் பலமாக இருக்கத்தால மனதில் எனக்கு களைப்பு அவ்வளோ பெருசாக காட்டுது. அந்த களைப்பு ஆகிய சோதனை வச்சுக்கொள்ளுங்க. அந்த களைப்பை என்னோட சொன்னால் நான் ஒரு ஏற்கனவே நோக்கி போகல, எனக்கு களைப்பு வேண்டாம், அது சோதனை. நான் இந்த உலகத்தில் வாழ விடாமல் இருக்கேன்டா, அது சோதனை. பாருங்க, எனக்கு பாருங்க இந்த உலகத்தில் வாழ விடாமல் நோய் வருதுண்டா, அது சோதனை. ஏன்? எனக்கு சக்தி குறைபாடல் பாருங்க, என்னை அந்த இடத்துக்கு போகக்கூடாது நோயாக அவர் பண்ணுறார். அந்த நோயை கவனிக்காமல் அந்த சக்தியை கவனிக்க, அந்த குறிக்கோளை கவனிச்சா இந்த நோய் போய்த்திரும், இலக்கு அடைஞ்சிரும், நான் முக்தி நிலை அடைஞ்சிரும், கடவுள் ஆகிடுவேன். பாருங்க, என்ன எதுவும் பாருங்க என்ன அழிக்காத ஆளாகி பிறவி கடன் தீர்க்கக்கூடிய ஒரு வழி வந்து நான் சாகாபரம் பெற்றுன்ற எண்ணம் எனக்கு வரும். அது வரணும் கட்ட. அப்போ நான் கைலாமத்துக்கு போக்குள்ள பாருங்க, முருகனை அடையணும் என்ற இலக்கு நிற்கத்தால என்ன களைப்பு வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பிறகு நாங்கள் போகிறோம், பொறுமையாக இருந்தோம். அதே மாதிரி பாருங்க, இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா பாருங்க எங்களுக்கு உடனே வரையலாம். யோசிச்சு பாருங்க, கஷ்டம் எங்களுக்கு வர நன்மைக்கு பெரிய ஒரு விஷயம் காத்திருக்கு. பெரிய ஒரு கஷ்டம் வந்துட்டா பெரிய ஒரு விஷயம் காத்திருக்கு. யோசிச்சு பாருங்க, அப்போ பெரிய ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்த உடனே பொறுமையாக இருந்து இந்த படிக்கட்டில் எனக்கு களைப்பு வந்த உடனே பாருங்க பொறுமையாக இருந்தால ஒரு பிள்ளையார் கதை பாருங்க, ஒரு படிக்கட்டில் பாருங்க, படிக்கட்டில் ஏறி போய் பிள்ளையாரை கும்பிட்டார்களாம் 6 மணிக்கு. அப்போ படிக்கட்டில் ஏறி போய் பிள்ளையாரை கும்பிடும் போது இந்த படிக்கட்டுக்கு ஒரு பொறாம எரிச்சல் வந்து, என்னன்னா இந்த பிள்ளையாரும் படிக்கட்டும் ஒரு காலத்தில் ஒரே கிளாஸ்மேட்டா, ஒரே பாருங்க கல்லு இருந்தவங்க, ஒரே கிளாஸ்மேட் சொன்னேன், ஒன்றா இருந்தவங்க, ஒரே குடும்பமா ஒரே கல்லில் இருந்தவங்க. அந்த கல்லை புலந்து பாருங்க சிப்பி முதல் எடுத்து அடிச்சே இந்த படிக்கட்டை அடிக்கிற ஆளுக்கு. முதலாவது கஷ்டம் கொடுத்த சிப்பி யாருக்கு? இவருக்கு தான். இவர் பொறுமை சகிப்புத்தன்மை இல்லாதனால உடைஞ்சு போயிட்டாராம். அப்போ உடைஞ்ச உடனே அவரை படிக்கட்டா போட்டுத்தாங்க. பாவண்டாப்பா இந்த கோயிலுக்கு வந்து தான் நீ கோயிலை விட்டு திறத்தாம படிக்கட்டாண்டான போட்டவும் அடுத்த பிறவி என்னன்னா பிள்ளையாரா வருவான் அப்படின்ட்டு சிந்திச்சு இவ்வளோ பெரிய விஷயத்தை நடத்துறாரு பாருங்க, இவ்வளோ ஞானம். அப்போ படிக்கட்டா போட்டோடனே பாருங்க, படிக்கட்டா போட்டு அவர் என்னன்னா பலம் குறைந்தவர், மனப்பலம் குறைந்த அவருக்கு என்ன வரும்? கீழான எண்ணம் வரும். என்ன வரும்? பொறாமை. உடனே பொறாமை வந்து அவருக்கு உடனே பிள்ளையார்கிட்ட போய் போனாராம் பாருங்க. பூசையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போன மட்டும் கைலாமத்தில் முருகன்கிட்ட போகிற மாதிரி கீழே படிக்கட்டு போகிற மாதிரி பிள்ளையார்கிட்ட போனாராம் பாருங்க. நீ நானும் ஒரே மலையில தான் எடுத்த, அது என்னை மிரிச்சு போட்டு வந்து ஒன்றை கையெடுத்து கும்புறா, இது என்ன ரகசியமாப்பா அப்படின்ட்டு. அந்த ரகசியத்தை அறியக்கூடிய அளவுக்கு இவர் படிக்கட்டுக்கு மூளை இல்லை, அதனால தான் உடைஞ்சவர். ஆனால் ரகசியத்தை அறியக்கூடிய வழி பாருங்க, சித்தி விநாயகர்னா என்ன, அவர் எல்லாம் சித்தி பெற்றவர், பல்கலைக்கழகம் எல்லாம் முடிச்சார். அதனால தான் ஓடாம ஒரு பொழுது குதித்திருக்காரு. நாங்கள் ஓடுறாங்கலாம் போய் அவர்கிட்ட குந்தி போடுவார். சிந்திச்சு பாருங்க. அப்ப அவர் கேட்டார பாருங்க, பொறாமப்படாத படிக்கட்டு, நாங்கள் 2 பேரும் ஒரே பாருங்க, என்ன குடும்பத்திலிருந்து வந்தவங்க, எனக்கு பொறாம இல்லை உனக்கு பொறாம பிரியும், ஒரு அப்பாட பிள்ளைன்னாங்க என்ன ஒரு மலையிலிருந்து எடுத்து. அப்ப அவர் சொன்னாராம், என்னன்னு சொன்னா பாருங்க, உன்னைத்தான் சிப்பி முதல் எடுத்தான், அடிச்ச உடனே பாருங்க நீ பொறுமை தாங்கல, உடைஞ்சனால உன்னை படிக்கட்டா போட்டான். ஆனால் இந்த உருவம் பாரத்துக்கு பாருங்க எவ்வளவு அடி அடிச்சிருப்பான், எவ்வளவு நோய் வந்திருக்கும், எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும், எவ்வளவு வேதனை வந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு வாழ்க்கையில பாருங்க எவ்வளவெல்லாம் சந்திச்சிருங்க பாருங்க. பொறுமை சகிப்புத்தன்மையால் இருந்ததால பாருங்க நான் அன்றைக்கு பிள்ளையார் ஆயிட்டு. இன்றைக்கு இதே அடிச்சவன் சிப்பியும் வந்து பாருங்க வருஷத்துக்கு ஒருக்கா வந்து அரோகரா போட்டு என்னை கும்பிட்டுது, மோதம் எல்லாம் வச்சுட்டு போறான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆடி நோலாந்தரி மோதம் உங்களுக்கு கூழ் கிடைக்கும். இப்போ கூடும் அது மாதிரி புள்ளியார் சொன்னார்னா, கஷ்டங்கள் வரும்போது பொறுமை சகிப்புத்தன்மையா இருந்தேன்னா பாருங்க இந்த கர்ம பூமியில நீ பாருங்க செய்த கர்மாக்கள் கரைக்கப்படும். இதே கர்ம பூமியில பாருங்க உனக்கு எதிர்பார்க்காமல் பாருங்க காசி பணம் பொருள் உன்னை பாருங்க என்ன பட்டம் பதவி எல்லாம் உன்னை தேடி வருமாப்பா, உன்னை தேடி வரும். இந்த பிள்ளையார மாதிரி தேடி வரும். அதுக்கு சின்ன உதாரணம் பாருங்க, இந்த கர்மாக்கள் கரைப்பதற்கு சின்ன உதாரணம். ஏன்னா கர்மாக்கள் இன்னைக்கு எப்பயும் எங்களுக்கு அடிக்கலாம். நான் ஒரு செல்லப்பிள்ளை பாருங்க, இன்னொரு நேஷனல் ஸ்கூல்ல 2 நேஷனல் ஸ்கூல்ல எங்க அப்பா போட்டாரு பாருங்க. நான் ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கும் போது திடீரென கஷ்டம் எப்படி வரும்? ஏன் பல பிறவிகளில் செய்த கர்மாக்கள் திடீரென தான் கஷ்டம் வரும். திடீரென எங்களுக்கு விபத்து வரும். திடீரென வராது, பல காலங்கள் செய்ததான் வரும். திடீரென ஒரு நாளும் வராது. விபத்து வருது இன்னும் பல சேர்த்த பேங்க்ல நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த காசு தான் ஒரு நாளைக்கு பெருசா கோடியா வரும். கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க நாங்க செலவழிச்சு போனதா ஒன்றும் இல்லாம போடாம சிந்திச்சு பாருங்க.
அப்ப வாழ்க்கையில பாருங்க, நாங்க மேல்நிலைக்கு போன அந்த மேல்நிலைக்கு போனவர்கள், அந்த மேல்நிலைக்கு போன எல்லாரும் பாருங்க பல அடிகளையும் சோதனைகளும் வேதனைகளும் சந்திச்சார்கள். நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னோம். என்ன கதை? இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை ஆரம்பிச்சேன். நான் என்ன கதை? பிள்ளையார் சொல்லி போட்ட இன்னொன்று ஆரம்பிச்சேன். நீ கேட்டுதான் யோசிச்சு பாருங்க. என்ன வாழ்க்கையில் எங்களுக்கு பெரிய அடிகள் வேதனைகள் சோதனைகள் எல்லாம் பாருன்னா எங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறது. ஒரு சின்ன கதை பாருங்க. கர்மாக்களை கரைப்பதற்கு, அது கர்மயோகமா மாறுவதற்கு ஒரு சின்ன கதை. ஒரு டாக்டர் பாருங்க படிச்சு பாருங்க, அவர் படிச்சு அவருக்கு மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம், 10 லட்சம் ரூபாய் வருது, பெரிய ஹாஸ்பிட்டல். இன்னொரு டாக்டர் அம்மா பாருங்க கேன்சரால செத்து போயிட்டாங்க. இதுதான் இந்த கதை ஆரம்பிச்சு. கேன்சரால பாருங்க செத்து போயிட்டா. இவர் அம்மாவுல சரியா உயிர் நாடி பாருங்க, நான் படிச்சு பாருங்க டாக்டர் ஆகி பாருங்க, என்ன இந்த உலகத்துல யாருக்கும் கேன்சர் வர விடப்படா, எல்லாரையும் காப்பாற்றணும் என்ற எண்ணம், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆள் சுயநலமா 10 லட்சம் ரூபாய் வரணும் சுயநலம். அவருக்கு பக்கத்துல வெறும் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டாரு பாருங்க. இந்த கேன்சர் எல்லாம் இல்லாம ஆகக்கூடிய அதெல்லாம் அனைத்தையும் படிச்சு தேடி குறிக்கோள். இந்த கேன்சர் பாருங்க இல்லாம இருக்கிறதுக்கு பாருங்க உலகத்தில் ஆறாரெல்லாம் பாருங்களோ அவர்களுக்கு எல்லாம் இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு குறிக்கோள் தான். இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் ரெண்டுல யார்கிட்ட போவாங்க? கிரவுட் யார்கிட்ட போவாங்க? அவர் தூக்கிட்டு போவாங்க. யார்கிட்ட போவாங்க? யார்கிட்ட போவாங்க? தன்னுடைய தாய் பாருங்க கேன்சர் அஜெண்டா. இனி எந்த தாய் உலகத்துல எந்த உயிர்களும் சாகக்கூடாண்டு படிச்சு பாருங்க அந்த ஹாஸ்பிட்டலில் செய்து கொண்டிருக்கார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது எதையும் எதிர்பார்க்காம எதையும் செய்யாம செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது 10 லட்சம் 10 கோடி வந்து கொண்டே இருக்கு. ஆனால் அதை எடுக்காம இதே பாருங்க குறிக்கோளை செய்து கொண்டிருக்கார். அவர் என்ன செய்கிறார்? இவர் சுயநலம் ஆச்சரியத்தால பாருங்க இவர் கர்மம் போகவில்லை. இவர் கர்மையை பாருங்க என்ன கர்ம யோகியா மாறிக்கொண்டிருக்கிறார். கர்ம யோகியா மாற்றிக்கொண்டு அப்ப செய்து கொண்டு ஏன்னு சொன்னா உலகத்துல கர்மாக்கள் கரைக்கப்படணும் வேண்டா, இயற்கை சார்ந்து வாழணும், இயற்கையா வாழணும். இயற்கை என்ன செய்யுது? கொடுக்கிற தன்மை. கடவுள் என்ன செய்தாரு? நம்மளை இயக்குறவர் கொடுக்கிறாள். மாமரம் என்ன செய்து? கொடுக்கிறாள். பாருங்க என்ன இயற்கையை சார்ந்து வாழ்ற கொடுக்குற இந்த கொடுக்கிற தன்மை பாருங்க எதையும் எதிர்பார்க்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இந்த ஞானத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். என் குருநாதினா 10 பேருக்கு நான் கொடுத்து காப்பாத்தேன். இந்த ஞானத்தை பாருங்க கொடுக்கணும் என்று நான் பாருங்க நான் எண்ணும் போது இந்த பிரபஞ்சத்துல பாருங்க எனக்கு ஒரு கார் வேணும் என்று நான் எண்ணுனா எனக்கு உடனே கார் கொடுப்பேன். எனக்கு சுயநலமாயில்லை. அந்த கார்ல கொண்டு கொடுக்கும் போது பாருங்க எனக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னொரு ஆள் பாருங்க சுயநலமா எனக்கு கார் வேணும் உடனே கார் வாங்குவாரு. ஆனா சந்தோஷமா அந்த கார்ல போகலாம். ஏன்னா ஒரு கர்மா போவாரு. இந்த உலகத்துல பாருங்க நாங்க என்ன தண்டான கொடுக்கலாம். உங்கள்ட்ட எல்லாம் இருக்கு, கொடுக்கக்கூடிய எல்லாம் இருக்கு. அது கொடுக்கணும் என்ற இந்த உலகத்துக்கு நான் இந்த பூமிக்கு வந்த இந்த பூமாதேவி பாருங்க எனக்கு இந்த கடவுள் பாருங்க எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. நாங்க தான் பாருங்க சொத்தெல்லாம் அழி வச்சு அவரை சாமான அழி போட்டு களவெடுத்தாலும் பிறவி கடனாக ஒழிய இதெல்லாம் இங்க எடுத்தது. நாங்க வரும்போது ஒன்றுமில்லை. எங்க அம்மா மயக்கத்துல பாருங்க இருக்கா ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறாவு. பக்கத்துல உள்ள அல்ற உள்ள பிறந்த ஒன்றும் தெரியும். ஆறு உங்களுக்கு உடுப்பு தாரா? நர்ஸ் தான் தாரா. வரங்களை கொண்டு வரல, ஒன்றும் இல்லை, கொண்டு வரல. நீங்க போக்குள்ள உடுப்பு எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி போக என்ன சுவர் மேக்கப் பண்ணுவாங்க. விளங்குதா? இங்கதான் எடுத்த இந்த பூமியில நாங்க எல்லாத்தையும் எடுத்த பாருங்க. அதனால தான் கஷ்டம். வந்து கொடுக்கணும் இந்த பூமிக்கு என்னண்டான பாருங்க நாங்க கொடுக்கணும் என்று எண்ண ஆரம்பிக்கும் போது பாருங்க எங்களுக்கு பாருங்க கர்மாக்கள் கரைக்கப்படும். இதுதான் பூமியில கர்மாக்கள் கரைக்கிறது. இந்த கர்மாக்கள் கரைக்கப்படும், கரைக்கப்படணும், கரைக்கணும். நாங்க இப்படி அவருடைய கற்பனை பண்ணினாலும் கரைக்கப்படாது. ஏனென்றா அவர் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவர். எதையும் எதிர்பார்க்காதால் கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் சொல்றார் பாருங்க கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட. நான் உங்களுடைய மாமாவுக்கு தான் பிறந்தனான். நான் இந்த உலகத்துல பாருங்க கர்த்தாவாக இருந்தாலும் பாருங்க அகத்தா
மனித சரீரம் எடுத்து வந்திருக்கேன், எனக்கு இந்த மனித சரீரத்துக்குரிய எல்லாம் இருக்கும், உன்னை போல் நான் கடமையாற்றேன், ஆனால் எனக்கு பாதிப்பதில்லை, உனக்கு பாதிக்குது ஏன் அப்படின்னா, நான் பாருங்க எதையும் எதிர்பார்க்காம என்னுடைய சுய தன்மையிலிருந்து மாறாமல் பாருங்க கடமையாற்றத்தால எனக்கு எல்லா கடமையும் சரியான ஆற்றம் பாருங்க. ஏன்னா ஆன்மீகம் சுதந்திரமானது, ஆன்மா சுதந்திரமானது. இந்த ஆன்மா பாருங்க என்னுடைய மனத்தை கொண்டு பாருங்க உடலை இயக்குறார். இந்த ஆன்மா என்னுடைய சரீரத்தை படைச்சு பாருங்க, இந்த சரீரம் ஐம்பொறிகள் மூலம் ஐம்பூதங்களால படைச்சு பாருங்க மனத்தை கொண்டு வாழ்றவர் தான் மனிதன். அப்ப இந்த உடம்புக்கு பேர் மனிதன் இல்லை, மனத்துக்கு பேர் தான் மனிதன். இப்ப இந்த மனத்தை கொண்டு பாருங்க கடவுள்கிட்ட பாருங்க என்ன எண்ணங்கள் மூலம் திங்க் பண்ணி அந்த அருளை பெற்று நீங்க என்னத்தன்று அந்த செயலை செய்யக்கூடிய ஐம்பொறிகள் மூலம் செயலை செய்து அதுக்குரிய பலனை பெற்று நீ வாழ் இந்த உலகத்துல. அப்ப பாருங்க இந்த மனத்தை கொண்டு வாழ்ற மனிதன் பாருங்க, இந்த மனம் பாருங்க சுதந்திரமா இருக்கணும். எப்படி நாங்க எங்க இருந்து எடுக்கிறோம்? ஆன்மாவுல இருந்து. கடவுளுக்கு பேரு ஆன்மா பாருங்க, கடவுள் எங்களுக்கு பேர் ஆன்மா. அண்டத்தில் ஆதிசக்தியாகும், புண்டத்தில் ஆத்மாவா இருக்க இந்த புண்டத்துக்குள்ள ஆன்மாவுக்கு பேர் தான் கடவுள். என்னன்னா நாங்க சித்தத்திலே பாவத்தை கடந்து கண்டதால கடவுள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த எடுக்கிற ஆள் நீ தானே, அவர் சுதந்திரமான ஆளாரு. கிருஷ்ணன் சொல்றான் பாருங்க, நான் ஆன்மா சுதந்திரமானவன், என்னட்டிருந்து நீ எடுக்கும் போது உன்னுடைய மனத்துக்கு பலமாகினால் இந்த மனம் பாருங்க ஒரு பக்கமும் பாருங்க ஆசை பற்று பாசத்துக்கு போகாம என்னை சுதந்திரமா இருக்கும். அப்ப ஆன்மீகம் என்பது சுதந்திரம். அதுதான் கடவுள் சொல்றார், நான் தூணுல துரும்புல எல்லாத்துலயும் இனிக்கேன், மரம் செடி கொடி எல்லாத்துக்குள்ளே இனிக்கேன், எல்லாத்துக்கும் ஒரு குணங்கள் தன்மை பண்பு எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்த பண்பு குணங்கள் எல்லாம் என்னை பாதிப்பதில்லை. நான் நானாகவே அவர்களுக்குள்ள இருக்கிறேன், எல்லாருக்குள்ளே இருக்கேன், அண்டத்தில் இருக்கேன், புண்டத்துக்குள்ள இருக்கேன், இந்த பரஞ்செடி கொடி எல்லாத்துக்குள்ளே இருக்கேன். அவரவர் என்னென்னத்தை கேட்கிறாங்க அவங்களுக்குள்ள இருந்து அதை கொடுத்து கொண்டிருக்கிறவளையே நான் பாருங்க என்னை பாதிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்ப பாருங்க ஆன்மா மனம் சுதந்திரம், ஆன்மா சுதந்திரம். அந்த ஆன்மாவிலிருந்து திங்க் பண்ணி எண்ணங்கள் மூலம் பாருங்க மனம் பாருங்க தன்னுடைய சக்தியை பெற்று அளவுக்கு அதிகமாக உலகத்து பக்கம் ஒரு பக்கம் சார்ந்தா சுதந்திரமா மனம். அப்ப நீங்க ஆன்மீக பக்கம் கவனிச்சு ஆன்மீகத்தை கவனிச்சிருந்தாலும் நீங்க சுதந்திரம் இல்லை மனம். நீங்க உலகத்து பக்கம் புள்ளா மனம் சார்ந்திருந்தாலும் சுதந்திரம் இல்லை. அப்ப இது ஆன்மீக பக்கம் நீங்க இருந்தாலும் ஆன்மீகவாதி இல்லை, உலகத்து பக்கம் இருந்தாலும் பாருங்க உலகவாதியும் இல்லை. அப்படின்னா நீங்க எந்த பக்கம் பாருங்க செய்யணுமோ டைமுக்கு என்ன செய்யணுமோ அந்த பக்கம் செய்யணும். அதுக்கு பிறகு வந்துடும். நபிநாயகம் பாருங்க ஒரு தரம் பாருங்க போறார், அதால காலையில் நபி போய்கொண்டிருக்குள்ள பள்ளிவாசலுக்குள்ள ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு அழகானவன் நடு எரிப்பாரு. அப்போ அவர்கிட்ட உனக்கு வேலை இல்லையா அதுக்குள்ளே நடு இருக்கிறான், அவர் தான் அதுக்குள்ள உபதேசம் பண்றது. உனக்கு குடும்பம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அவர் சொன்னார் குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை பார்க்குற ஆளுண்டா அண்ணன். அந்த குடும்பத்தை அண்ணன் பார்த்தா அண்ணனுக்கு தான்டா கர்மா போகும். உன்னுடைய கர்மா இப்படி தீர்க்கிற, இங்க நீ கடவுள் இருந்தேன்னா கர்மா போகாதப்பா. நீ உன்னுடைய பாருங்க ஆன்மீகம் ஆன்மா சுதந்திரமானது. எந்த டைமுக்கு உனக்கு சார்ஜ் குறைஞ்சோ அந்த டைமுக்கு உனக்கு சார்ஜ் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல போய் இந்த பக்கம் சார்ஜ் பண்ற மட்டும்தான் மனம் புறம் அந்த சார்ஜ் பக்கம் போகப்படா, ஆன்மீக பக்கம் போகப்படா. பிறகு நீ உலகத்து கடமையாற்றும் போது உலகத்து பக்கம் தான் இருக்கணும். அந்த கடமை முடிஞ்ச உடனே நீ உன்னுடைய பாருங்க என்ன சுதந்திரமா நீ ஒன்று ஒட்டப்படா. அதுதான் சுதந்திரம். என்னுடைய மனம் பாருங்க என்னை சுதந்திரம். இதுக்கு முதல் பாருங்க நான் ஒரு பக்கம் சார்ந்திருக்கக்குள்ள அந்த ஒரு பக்கத்து பிரச்சனை தான் திங்க் பண்ணணும். அது பாருங்க இன்னும் ஒன்று செய்யல. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்துல பாருங்க என் மகனுக்கு திருமணம் நடந்தது. அடுத்த முதல் நாள் பாருங்க நான் என்ன செய்தேன், அங்க போயிட்டு அதே டைமுக்கு போயிட்டேன், அதே இது பண்ணேன். இங்க இருந்து கோல் பண்ணையும் இல்லை, கலோ என்ன செய்வீங்க என்ன செய்யும் அங்கத்தே கடமை இல்லா போய் நான் இப்ப கடன் போன் பண்ணேன்னா ஒன்றும் செய்யலை அதே டைம். அடுத்த நாள் பாருங்க பூரணை எல்லாம் பாருங்க செய்து கொண்டு. இங்கேயும் பாருங்க பெரிய விஷயம், உலகத்துல யாரெல்லாம் என்னென்ன செய்யணும் அது மாதிரி தான் செய்யணும். ஏன்னா உலகம் சொல்லப்படா மேற்கோள் காட்டி நீங்க இது செய்யாதனால இங்க பாருங்க என்ன உங்களுக்கு டென்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லப்படான்றதுக்காக எல்லாத்தையும் பாருங்க உலகம் உங்களை மேற்கோள் காட்டி கடமையிலிருந்து தவறப்பட என்பதற்காக செய்யப்பா அப்படின்னு சொன்னார் என் குருநாள். ஏண்டா இந்த ரூல்ஸை கொண்டு வந்த நீயே பாருங்க மாறலாமா அப்படின்னு சொல்றதுக்காக கடமை ஆற்று அப்படின்னு சொல்றாரு பாருங்க.
உலகத்துல பாருங்க, இந்த உலகத்துல இந்த கடமையை கொண்டு வந்த நீங்களே கிருஷ்ணா என்ன நீங்க பாருங்க, என்ன நாளைக்கு தான் அமாவாசை, இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்களான்னு கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க, என்ன நான் கடமையாற்ற வந்திருக்க தரமாட்டேன் தர்ப்பணம். அப்பதான் அவர் கேட்கிறார் பாருங்க, அமாவாசைண்டா என்ன அப்படின்னு. சூரியனும் சந்திரனுமாகிய நான் சூரியன், இவர் சந்திரனுமாகிய நேருக்கு நேர் சந்திக்கிறார். இன்றைக்கு நேருக்கு நேர் தான் சந்திச்சிருக்கீங்க, இன்றைக்கு தான் அமாவாசை அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பாருங்க, உங்களை மேற்கோள் காட்டி கடமையிலிருந்து இந்த உலகம் தவறினும் உன்னுடைய கடமையை சரியா செய்து காட்டு அப்படின்னு சொல்லி பாரு சொன்னா அவர் தான் செய்வார். ஏனண்டா என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்ச அரிச்சுனா என்ன மாதிரி நீ கடமையாற்றலாம், என்ன மாதிரி குடும்பத்தில் இருக்கலாம், என்ன மாதிரி ஓடித்திரலாம், என்ன மாதிரி இந்த பெண் இருந்த எல்லாத்தையும் களவெடுக்கலாம். கள்ள ரெண்டு ஏசினாலும் உனக்கு பாதிக்காது பாருங்க, நல்ல ரெண்டு ஏசினாலும் பாதிக்காது. புண்ணியம் எதுவென்று சொன்னாலும் பாருங்க, கண்ணனுக்கு பாருங்க பாவம் என்று சொன்னாரும் பாருங்க தூற்றுவார் தூற்றட்டும் எல்லாம் பாருங்க அவர்களுடைய என்னை பாதிக்காது. அப்படி பாதிக்காம இருக்கிறதுனாலே தான் நான் கடமையாற்றேன். நீ என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சால் உன் ஐம்பொறி மூலம் என்னை பாருங்க கவனி, உன் ஐம்பொறி மூலம் முழுமையா என்னுடைய அருள் வரும்போது உன்னுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும். இந்த பூமியில பாருங்க என்னை போல் நீ பாருங்க கடமையாற்றலாம், கர்மயோகியா வாழலாம் என்பதற்காகத்தான் என்னை பாருங்க சொன்னார். பாருங்க முதல் நாள் போனோம் அதே டைமுக்கு, அடுத்த நாள் பாருங்க நாங்க செய்தோம் பாருங்க, அடுத்த நாள் மற்றும் ஒரு சின்ன விஷயம் சொல்ல பாருங்க, அதே டைமுக்கு எல்லாம் செய்து கொண்டு நான் மேடையில் இறங்கும் போதுதான் உடுப்பை மடிச்சு ரெடி பண்ணுங்க, உடனே வலிக்கிடுவோம் சாப்பிடுது அப்படின்னு சொன்னது மட்டும்தான் நான் பாருங்க இங்க வந்து விடிய நின்று அடுத்த நாள் விடிய நின்று எல்லாம் செய்தோம். எல்லாம் சரியா நடந்து எல்லாரையும் பாருங்க சரியா நடத்துறவர், எல்லாரையும் வச்சு நடத்துறார் அப்படின்னா இந்த உலகத்தை நடத்துறவர் பாருங்க. நாங்க அவரோட இணையும் போது அவர் எங்களுடைய எல்லா காரியங்களையும் நடத்துவார். எனக்கு காவி தந்து முதல் ஆசீர்வாதம் பண்ணார். என்னுடைய கடமையை நீ பொறுப்பேற்றி இந்த உலகத்துக்கு தர்மத்தை பாருங்க நடத்தும் போது உன்னுடைய குடும்பம் பிள்ளைகளை எல்லாத்தையும் பாருங்க எடுத்து நான் அந்த கர்மத்தை ஆற்றுவன், என்னுடைய தர்மம் அது புண்ணியர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த குருநாதர் பாருங்க எந்த இதுவும் இல்லாமல் நடத்தினார். சப்த ரிஷிகள் 18 சித்தர்கள் 33 கோடி தேவர்கள் சகல ஆக்களை இங்கே இறக்கி அந்த திருமணத்தை அவர் நடத்தினார் பாருங்க. சில பேர் அதை கண்டார்கள் கனவு நிலை. ஏன்னு சொன்னா அவரே எல்லாம் பாருங்க பூர்ண சரணாகதி நீ அடையும் போது கஷ்டம் வந்தாலும் பாருங்க உனக்கு தெரியாது எடுக்க மாட்டா, நல்லது வந்தாலும் எடுக்க மாட்டா. அவரே எல்லாம் ரெண்டையும் எடுக்காம இருக்கும் போது ரெண்டும் தாக்காத இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான்ற மாதிரி நீ வாழக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டினார். சிந்திச்சு பாருங்க. அப்ப எங்களுக்கு சோதனைகள் வரும்போது நாங்க அந்த சோதனையை பாருங்க என்ன எதிர்கொள்ளக்கூடிய, ஏன் இந்த சோதனை வருது, என்னத்துக்காக இது வருது, இதுல இருந்து வெளியே போறதுக்கு என்ன காரணம்னு நாம திங்க் பண்ண ஆரம்பிச்சால் அந்த சோதனை எங்களை விட்டு மெல்ல மெல்ல போயிட்டு வேணும்னா இந்த கர்ம பூமியில பாருங்க சோதனையும் வேதனையும் நிறைந்த கர்ம பூமியில நாங்க இந்த சோதனையும் வேதனையும் வெற்றி அடைஞ்சி வாழ்ந்து இறுதியில் பாருங்க நாங்க வந்த இடத்துக்கு போறதுக்காகத்தான் எங்களை அனுப்பியிருக்கார ஒழிய நாங்க இந்த பூமியில வாழ்வதற்கு அனுப்பவில்லை. பாருங்க இந்த பூமியில வாழ்ந்து காட்டி உபதேசம் பண்ணா வாழ்தல் வாழ விடுதல். உனக்கும் உன் மனத்துக்கும் பல உடலுக்கும் துன்பம் கொடுக்காம நீ வாழ்ந்தால் இந்த உலகத்துக்கு பிறருக்கும் பிறர் மனத்துக்கும் பிறர் உடலுக்கு நீ துன்பம் கொடுக்காம வாழ்வாய். முதல் நீ வாழு, அதுக்கு புறை பாருங்க உலகம் தானாக வாழும். ஏண்டா உன்னை திருத்திக்கொள், உலகம் தானாக திருந்தும் அப்படின்ட்டு ஞானம் பெற்ற பாருங்க சுவாமி சிவானந்தர் சொன்ன மாதிரி வாழ்தல். நீ வாழ்ந்தால் உலகம் வாழும், நீ வாழாவிட்டால் உலகம் வாழாது. ஏண்டா நீ உலகத்தில் ஒரு பகுதி. இதான் சுவாமி சிவானந்தர் சொன்னார். பாருங்க என்ன சொன்னார், உன்னை திருத்திக்கொள், உலகம் தானாகுது. பாடசாலையில போற பக்கத்தில் இருக்க கூட்டாளி வரலன்னு நாங்க போன மாட்டோம், என்னையும் அவன் டெஸ்ட் எழுதலன்னு போன மாட்டோம், நாங்க தான் போய். அது மாதிரி பாருங்க நாங்க கடமையாற்ற வரும்போது காரியாலயத்துல சந்திக்கிற மாதிரி இங்க எல்லாத்தையும் சந்திச்சிருக்கோம். ஆனா எங்களோட கடமையை நாங்க தான் செய்யணும், எங்களை நாங்க தான் காப்பாற்றணும்.
யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களை நீங்க தான் காப்பாற்றணும்டா. உங்களை காப்பாற்றுறவர் உங்களுக்குள்ள தான் இருக்காருன்னு சொல்றதுக்காகத்தான் பாருங்க, எங்களுக்கு துன்பத்தை கொடுத்து தேடப்பா, உனக்குள்ளே நீ என்னை தேடு. என்னை தேடும் போது நீயும் நான் ஒன்று, நீ வேறு நான் வேறு இல்லை, நீயும் நான் ஒன்று என்ற நிலை உனக்குள்ள வரும்போது ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலையாகிய இந்த மனம், நீ பாருங்க என்ன மனத்தை சார்ந்து உலகத்துக்குள்ள இருக்கா. அதனால தான் நான் தான் இதெல்லாம் செய்யலன்னு சொல்றா. இப்ப நீ இந்த மனமாகி என்னோட ஐக்கியமாகும் போது நானும் நீ ஐக்கியமாகும் மனமற்ற நிலை. அப்ப உடலும் அங்கவில்லை, மனமும் அங்கவில்லை. அங்க பாருங்க என்ன தனி பிரமப்பா, கடவுளுக்கு உருவம் இல்லை, உனக்கு உருவம் இல்லை. இந்த பாருங்க இந்த ஆன்மாவை நீரால் நெருப்பால் வெட்டாதது பாருங்க அழிக்கலா, அதனால உனக்கு அழிவில்லை என்ற உண்மையை அன்றைக்கு தான் உனக்கு தெரியும். நீ பிறப்பு இல்லாதவன் இறப்பும் இல்லாதவன் என்ற நிலை உனக்கு, மனிதனுக்கு இறப்பு இல்லை என்ற நிலையை அங்க வச்சு தான் காட்டினார் கடவுள். ஏனென்றா மனம் பாருங்க என்னை உலகத்தை சார்ந்திருக்கி, உடலை சார்ந்திருக்கத்தால அது போய் உறைஞ்ச இடத்த, இதுதான் நான் அன்றைக்கு அந்த உறைஞ்ச இடத்துல பாருங்க மயங்கி அது போகும்போது நான் செத்து போய்தான் உள்ளாரு, அவர் சாகவில்லை. யோசிச்சு பாருங்க இந்த நிலை லட்சத்தில் ஒரு ஞானிகள் அடைஞ்சவர்கள் உலகத்துக்கு வழிகாட்டினார்கள். என்ன சித்தர்கள், மனிதனுக்கு பிறப்பு இல்லை என்று உலகத்துக்கு வழிகாட்டினவர்கள் சித்தர்கள் என்றால் அவர்கள் இறைவனோடு ஐக்கியமாகும் போது இந்த மனம் அங்க மனம் இல்லாம போயிட்டு. இப்ப நான் ஒரு முதலாளியோட சேர்றேன், யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு காதலியோட அங்க சேரும் போது என்ன செய்ய, நீங்க அங்க நீங்க இல்லை பாருங்க, அவவும் அங்க இல்லை, என்ன செய்யும்? இரு மனங்கள் ஒரு மனமாக அந்த இன்பத்தில் தலைக்கும் போது உங்களை பாருங்க என்ன, ரெண்டு பேரும் உண்டாகும் போது என்ன, அங்க நீங்க இல்லை, அவையும் இல்லை, அவருக்குள்ள நீங்க எதிர்மறையானம் இல்லை, இவருக்குள்ள எதிர்மறையானம் இல்லை. இப்ப என்ன இருக்காங்க? நல்ல தன்மைக்கு. அதனால தான் என்னட்ட திருமணம் முடிச்சு வரும்போது பாருங்க, இன்று போல் இன்று எப்படி இருக்கீங்க? இரு மனங்கள் ஒரு மனமாக திருமணம். இன்று ஒரு மனமாய் இன்று போல் என்றும் இருந்தால் என்னை நன்றாக வாழலாம். மற்ற அருமாய் 16 பெற்று வாழ்க. அப்படி 16 பிறகுல 16 மடத்தியாலத்தாலே இப்ப கலியுகத்தில் சண்டை. அப்ப 16 பெறத்தை எப்படி நிறைய 16 நாளே வாழை என்ன பிரச்சனை? ஏனண்டா அந்த அளவுக்கு 3 பங்கு கர்மா, 1 பங்கு தர்மம். அப்ப இந்த 3 பங்கு தர்மம் பாருங்க 16 மணித்தியாலத்துக்கே வாழ விடாது. என்ன 3 மணித்தியால, அந்த 3 பக்கம் கர்மா 16 மணித்தியால 1 மணித்தியாலத்துக்கு வர சிக்கல் வந்தோம். ஏனண்டா அங்க மேடையில போக்குள்ள எங்கடால போட்டு எடுக்கல, அவன் 2 சண்டை வந்தோம், அதுக்குள்ளே பிரிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு கர்ம பூமியில் இருக்கிறேன்னா நாங்க எந்த அளவுக்கு எங்க மனத்தை தைரியமாக்கி கொள்ளணும். அப்படி தைரியமாக்கி கொள்வதற்கு மாபெரும் மகாசக்தி படைத்த ஸ்ரீமத் நாராயணன் இம்மண்ணில வந்து காட்டின, நடமாடி காட்டின பாருங்க ஒரு காயத்ரி மந்திரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நாங்கள் விடாமல் பாருங்க, ஒரு 10 நிமிஷம் உண்டான காலையில் எழும்பி கடவுளை நினைச்சு கொண்டு உங்களுடைய கடமையை செய்யும் போது பல தடைகள் வரும். அந்த தடைகளை எடுக்காமல் நீங்க வாழ்ந்தால் இறுதியில் என்ன, இந்த கடமையை உங்களை சோதிக்கிற அந்த தன்மையை கொண்டு உங்களை ஏசுறவரை கொண்டு நீங்க செயல்படுத்தி உங்களை அவர் கும்புற மாதிரி ஆக்கலாம். இதான் பிள்ளையார் ரகம். படிக்கட்டே அவர்கிட்ட போயிட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால பாருங்க, நீங்க நம்ம செய்ய வேண்டிய என்னன்னா, நான் பெரியோர் பாருங்க, பெரியோர் பேர் பெற்றிருக்கேன், என் குருநாதர் நினைச்சு இன்று நான் அழுவதா, இந்த கலியுகத்துல மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு காட்டுன மாதிரி, ராமாயணத்துல பாருங்க காட்டின மாதிரி எல்லா ஞானிகளையும் காட்டு. இக்கலியுகத்துல இந்த மண்ணில் காடு மலை பாருங்க எங்கும் கொண்டு போகாமல் தான் எல்லா இடம் போய் பக்குவம் அடைஞ்ச புண்ணியரண்டம், நீ எல்லா பக்குவம் அடைஞ்சித்தான் இங்கே இமயமலைக்கே போகத்தவில்லை. அந்த இமயமலை சக்தியே பாருங்க இந்த தாரன் அப்படின்ற மனம் வந்து கொடுத்தாரு அப்படின்னா பாருங்க. என்னடினா இந்த மாணவன் எல்லாத்திலையும் முதல் மார்க்ஸ், எல்லாத்துக்கும் 100க்கு 100 பெற்றத்தால நீ என்ன நினைச்சாலும் பாருங்க, கடைசியாக நீ என்னத்தை நினைச்சாலும் எல்லாம் நடக்கும். சப்தரிசிகளை கொண்டு இந்த உலகத்துக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி இட்ட கட்டளை சிறமை கொண்டு பல சோதனைகள் வேதனைகள், நாம் சந்திக்காத சோதனைகளும் இல்லை,
சந்திக்காத வேதனையும் இல்லை, நான் திங்க் பண்ணாத திங்கும் இல்லை. நான் பண்ண கண்ணீர் மட்டும்தான் குறைஞ்சி வந்ததோடைய மற்றது எல்லாத்தையும் பாருங்க என்ன செய்தார்கள். இருந்தாலும் என்னுடைய குறிக்கோள்ல இருந்து மாறாதனால இந்த மண்ணாகும் உடலை புண்ணியம் மண்ணுக்கு சும்மா போட்டு போடுறா மாட்டார்கள். இந்த உடலை கொண்டு பாருங்க இந்த பூமி நமக்கு தந்து அதுக்கு இந்த பூமிக்கு ஒரு பாருங்க நற்பெயரை ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து போகணும் அப்படின்ட்டு என் குருநாதர் அடிக்கடி சொன்னார். மகாகவி பாரதி சொன்ன மாதிரி அந்த கதையை சொல்வார். உச்சி வீடு வானிடிந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை மாதிரி உனக்கு என்ன சோதனை வந்தாலும் அச்சமில்லை என்று நினைச்சு வீறு நடை போட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டி போதி. இது ஒரு காலத்துல பாருங்க எல்லாரும் வாழ்ந்து காட்டி போதியது. கிருஷ்ணன் வாழ்ந்து காட்டி போதிச்சது மகாபாரதம், ராமர் வாழ்ந்து காட்டி போதிச்சது ராமாயணம், இயேசு வாழ்ந்து காட்டி போதிச்ச பைபிள், நபிநாயகம் வாழ்ந்து காட்டி போதை பாருங்க குர்ஆன், புத்த பகவான் வாழ்ந்து காட்டி உலகத்துல வாழ்ந்து காட்டி போதிச்சு இதை உலகம் ஃபுல்லா பாருங்க பரப்பி இது ஒரு மார்க்கமா உலகத்துக்கு வழிகாட்டி இந்த பூமியில் இந்த சொத்தை கொடுத்துட்டு வா என்றுதான் இந்த பூமிக்கு பாருங்க இந்த மண்ணுக்கு பாருங்க அனுப்பி இந்த மண்ணுல பாருங்க எல்லோரும் பெற அனைத்து இன்பங்களையும் பாருங்க சுகமா பெற்று இறுதியில் பாருங்க நீ அங்கே வந்து சேருவாய் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கட்டளை சிறமே கொண்டு உங்களை எல்லோரையும் சேர்த்து கொண்டு பாருங்க இந்த உலகத்துக்கு மாபெரும் நன்மையை கொடுப்பதற்காக உங்கள் மூலம் என் குருநாதர் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, சந்தோஷம். அதனால வேதனை வருதுன்னு சொல்லி கவலைப்பட வேணும். வேதனை வந்து தண்டா எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் காத்திருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் நம்பணும். நாங்கள் பெரிய ஒரு இடத்த போகிறோம். அதனால தான் சோதனை வந்துடுது. சோதனை வராமல் பாருங்க இந்த பூமியில ஒரு நல்லது நமக்கு கிடைக்காது. இதுதான் உண்மை. அதை என் மூலம் என் குருநாதர் காட்டினாரு, என் குருநாதர் மூலம் காட்டினாரு. கன்னியாகுமரி ஒரு டீ கப்பே இல்லை, இந்த உலகத்தை ஆட்டக்கூடிய சக்தி பெற்றவர். ஒரு டீ கப் இல்லாமலே வாழ்ந்தார் பாருங்க. எப்படி அதை திங்க் பண்ணி எடுக்காம எல்லாம் நினைச்சுடனே வரும். அதை நினைக்காம எப்படி வாழ்ந்தார் புண்ணியர் நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட மகாசக்தி படைச்சவர் பாருங்க. எதையும் நினைச்சு எடுக்காமலே பூமியில வாழ்ந்து முக்தி அடைஞ்ச மாபெரும் சக்தி வாய்ந்தவர் வழியில வந்திருக்கோம். ஆனால் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. ஆசீர்வாதம்.